தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்திருக்கிறது. இந்தியாவிலேயே முதன்முறையாக விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்க செல்லும் மாணவிகளின் நலன் கருதி சிறப்பு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டிருப்பதற்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை பாராட்டு தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கருணாகரன். கருணாகரன், விவரங்கள். பாலவேல், அதாவது ராஜபாளையம் பகுதியில் பள்ளி மாணவி ஒருவர் விளையாட்டு போட்டிக்கு அழைத்து சென்ற பொழுது பாலியல் சீண்டல் நடந்தது. இதில் ஆசிரியர் தண்டிக்கப்பட்டார். இதைத் தொடர்ந்து தண்டனை நிறுத்த கோரி உயர்நீதிமன்ற மதுரையில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி ராமகிருஷ்ணன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இது போன்ற நிகழ்வுகளை தடுப்பதற்காக பள்ளி கல்லூரி மாணவிகள் விளையாட்டு போட்டிக்கு வெளியூர் செல்லும் போது பாலியல் சீண்டலையும் தடுப்பதற்காக அவர்கள் பாதுகாப்பு நலன் கருதி பெற்றோர்களையும் அழைத்து செல்வதற்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும், உரிய பண பலன்களை வழங்க வேண்டும், இது குறித்து சிறப்பு சட்டம் இயற்ற வேண்டும் என்று ஒரு விவாதத்தை எழுப்பி வழக்கை ஒத்தி வைத்திருந்தார். இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் ஹசன் அதாவது இது குறித்து சிறப்பு சட்டம் இயற்றப்பட உள்ளது, தயாராக உள்ளது, வருகிற சட்டசபை கூட்டத்தொடரில் அது தாக்கல் செய்யப்படும் என்று உறுதியாக தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து இந்த வழக்கு விசாரணையை ஒத்திவைத்த நீதிபதி கே ராமகிருஷ்ணன் இது போன்ற நீதிமன்றத்தின் கோரிக்கையை ஏற்று சிறப்பு சட்டம் இயற்றுவதற்கு தயாரான தமிழக அரசுக்கு பாராட்டுகளை தெரிவித்தார். பாலவேல், விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.